வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூப் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அதாவது குயின் எலிசபெத்தோட மகனான பிரின்ஸ் ஆண்ட்ரியூ இருக்கார்ல, அவர் ஒரு 17 வயசு பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் பயங்கரமாக பரவி இருந்துச்சு. அதுக்காக ஒரு இன்டர்வியூ அவர் பிபிசிக்கு கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவை ரீக்ரியேட் பண்ணது தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ சேர்ந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு போட்டோ எடுப்பாரு. அந்த போட்டோல பிரின்ஸ் ஆண்ட்ரியோட எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு நபரும் இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் டிராபிகிங்க்கு பேர் போனவர். இன்ஃபேக்ட் நிறைய மைனர் பொண்ணுகளை பாலியல் தொழில ஈடுபடுத்துறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய கேசஸுமே அவர் மேல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நபரோட பிரின்ஸ் ஆண்ட்ரியோ கனெக்ஷன் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் மூலமா ஒரு 17 வயசு பொண்ணான வெர்ஜினா அப்படின்ற ஒரு பொண்ணோட செக்ஸும் வச்சிருப்பாரு. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்த உடனே பிரின்ஸோட இமேஜ் அப்படின்றது டோட்டலா டேமேஜ் ஆகுது. அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம்னு மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் பிபிசியை சேர்ந்த ரிப்போர்ட்டரான சாம் அப்படின்றவங்க இந்த ஆக்சுவல் இஷ்யூ ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் தான் இந்த இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எப்படி போகுது, அதன் விளைவு என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் எனக்கு படுறது பவர் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகுக்கு சொன்ன ஒரு இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னதான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் நினைச்சா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா அவங்கள தள்ள முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு இன்சிடென்ட். இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாட்டு பிரின்ஸ் ராயல் டியூட்டிஸ்ல இருந்தெல்லாம் விலகிடுவாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த இன்சிடென்ட்டை இவங்க படமாக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி உண்மையிலே ரொம்ப நீட்டா அதை கவர் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதுலயும் அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ண விதம் அப்படின்றது அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த நெகோசியேஷன் போர்ஷன், அதுல என்னென்ன மாதிரியான கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த ஒரிஜினல் சோர்ஸ் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அந்த போட்டோகிராஃப் எடுத்திருப்பாங்க, அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அண்ட் அங்கிருந்து எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் இங்க வந்துச்சு அப்படின்ற அந்த எண்ட் டு எண்ட் ஜேர்னியை ரொம்ப நீட்டா இதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அவங்க திருப்பி அந்த பேலஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆவாங்கல்ல, அந்த போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பற்றி கவர் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு இதில் ஜேசன் அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அவர் தான் ஆக்சுவலாக பிரின்ஸோட ஒரு பிஆர் மாதிரி இருப்பார். இந்த ஜேர்னலிஸ்ட் ஐடியா அப்படின்றதே அவர் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற அந்த டீட்டெயிலிங்லாம் இன்னும் மிஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த நெகோசியேஷன் போர்ஷன் சுற்றி இருக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் லேகா போகிற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். மற்றபடி இது ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.